வெல்கம் டு சைபர் கிரைம் அவேர்னஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம ஸ்காலர்ஷிப் ஸ்கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சமூக வலைத்தளங்களில் கவர்ச்சிகரமான விளம்பரத்தை நம்ம நம்பவே கூடாது. ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் 100% ஸ்காலர்ஷிப் அப்ளை நவ் அப்படின்னு வந்திருக்கும். நோ எக்ஸாம் நோ ஃபீஸுன்றதை நீங்கள் கண்டிப்பாக நம்பவே கூடாது. அதை உங்களை நம்பகத்தன்மைக்கான ஒரு ஃபோட்டோ வச்சு அந்த போலி உதவித்தொகையை அறிவிச்சிருப்பாங்க. அதை நீங்கள் நம்பிடாதீங்க. ரெண்டாவது போலி இணையதளத்தில் விண்ணப்பிக்க சொல்வார்கள். அந்த நீங்கள் www.scholarshipapply.comனு இருக்கும். அதில் நீங்கள் உங்களோட நேமு, மிடில் நேம், இமெயில் ஐடி, அதாவது உங்களோட முக்கியமான டீட்டெயில்ஸ், ஆதார் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ்ன்னு கேட்டுட்டு சப்மிட் கொடுக்கும். அதுவுமே நீங்கள் பண்ணவே கூடாது. நம்ம எப்போவுமே டொமைனாக செக் பண்ணணும், சரிங்களா? அதாவது அந்த தவறை பண்ணாதீங்க. அடுத்து நீங்கள் உஷாராக இருக்கணும். பதிவு கட்டணம், இது செயல்முறை கட்டணம் என்று பணம் கேட்பாங்க. அதை நீங்கள் நம்பவே கூடாது. உங்கள் விண்ணப்பம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி செய்முறை கட்டணம்னு சொல்லிவிட்டு உங்கள் பேடிஎம்லேருந்து பணத்தை எடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதுலேயும் கொஞ்சம் உஷாராக இருந்து நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும், சரிங்களா? நாலாவதாக மேலும் ஆவணங்கள் கேட்பாங்க. உங்களோட ஆதார் வச்சு எல்லாமே நம்ம பண்ணலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோன் கூட நம்ம வாங்கலாம். நம்மளோட ஃபோட்டோஸை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்கும். நீங்கள் அதை எதுக்குமே அக்செப்ட் பண்ணிடாதீங்க. எடுத்த உடனே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுதான் பெஸ்ட்டான ஐடியா. ஐந்தாவதாக என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட ஓடிபி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதெல்லாம் கொடுத்தோன்னே வெரிஃபிகேஷனுக்காக ஓடிபி வரும். அதை நம்ம சொல்லவே கூடாது. எந்த ஓடிபி இருந்தாலும் நம்ம ஓடிபியை ஷேரே பண்ணக்கூடாது. அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லேருந்து அமௌண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் ஓடிபி கேட்டால் கூட, இதுவரையும் அந்த ஸ்டெப் இருந்தால் கூட ஓடிபி கேட்டால் கூட நீங்கள் சொல்லிடாதீங்க. உஷாராயிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கணக்கை இந்தளவுக்கு 0 பேலன்ஸ் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களோட டீட்டெயில்ஸ் எப்போவுமே ஷேர் பண்ணாதீங்க. தொலைபேசி ஹேக் பண்ணிடுவாங்க. அதாவது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், நம்ம பணம் பெற்றதும் ஃபோன் வாட்ஸ்அப் மூலிமா நமக்கு லிங்க் அனுப்பி ஹேக் செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அதிர்ச்சியாகவே ஆகும். என் பணம் போயிடுச்சே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் முதலையே ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான நான் தெளிவான உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸ்காலர்ஷிப் ஸ்கேம்னு சொல்லிவிட்டு இப்போ நவடேஸில் நிறைய குற்றம் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மூன்றாவதாக உடனே புகார் அளியுங்கள். அப்படி எதனா உங்களுக்கு இம்மீடியட்டாக நடந்துருச்சுன்னா நீங்கள் உடனே புகார் அளியுங்கள். எப்போவுமே அரசு உதவித்தொகைக்கு ஒருபோதும் கட்டணம் கிடையாது. அதிகபூர்வ இணையதளங்களை மட்டுமே நம்புங்கள். தனிப்பட்ட தகவல்களை யாரிடமும் பகிர வேண்டாம். ஓடிபி, பின், பாஸ்வேர்டு யாரிடமும் சொல்ல வேண்டாம். சந்தேகமான அழைப்புகள், மெசேஜ்கள் புறக்கணிக்கவும், சரிங்களா? எச்சரிக்கையாக இருங்க, உஷாராக இருங்க. மோசடியில் சிக்காமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். உதவி தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள். நேஷனல் சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் 1930. Go and visit www.cybercrime.gov.in. சைபர் பாதுகாப்பு உங்கள் பாதுகாப்பு. நன்றி, வணக்கம்.